ஒரு ஆணோட ஜாதகமோ, ஒரு பெண்ணோட ஜாதகமோ வருது அப்படின்னா, நீங்க நட்சத்திரத்த சொல்லுங்க. நான் அத சேர்க்கக்கூடியதுல சொல்றேன். அத அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அந்த ஃப்ளோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அஸ்வினிலேருந்து போயிடலாம். நம்ம அஸ்வினிக்கு இந்த மாரி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ரீதியாக நம்ம கொடுக்கல. அதனால அஸ்வினி வந்து விதண்டாவாதத்தையும், வரட்டு பிடிவாதத்தையும் நான் புடிச்ச முயலுக்கு 3 காலு, வெள்ள காக்கா பறக்குதுங்கிறத சொல்லாம இருந்தாங்கனாலே, ரொம்ப சூப்பரா அஸ்வினிய வச்சுட்டு இவங்க சவாரி பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ ஃபீல் ஹேப்பி. பரணி. அனுஷமும், திருவோணமும் இணைக்க வேண்டாம். ஓகே. கார்த்திகை. திருவாதிரை, திருவோணம், சித்திரை இணைக்க வேண்டாம். ரோகிணி. கேட்டை சேர்த்தக்கூடாது. மிருகசீரிடம். மிருகசீரிஷம் கேட்கும்போது நான் இணைக்க மாட்டேன். ஹஸ்தம் இணைக்க மாட்டேன். மிருகசீரிஷத்தை இணைக்க மாட்டேன். பூரட்டாதி இணைக்க மாட்டேன். ஏக நட்சத்திரமா ஒரே இதை இணைக்கக்கூடாது. புத்திர தோஷத்தை ட்ரிகர் பண்ணிடும். அசாதாரணமா ட்ரிகர் பண்ணும். ஒரு ஜாதகத்துல புத்திர தோஷம் இருக்குன்னா, இன்னொரு புத்திர தோஷத்தோட அந்த எண்ணெய் வந்து இணைக்கிற மாரி ஆயிரும். நான் பர்சனலா இந்த நட்சத்திரங்களை சேர்த்த மாட்டேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. திருவாதிரை. கார்த்திகை, ரேவதி, பூரம், மூலம். புனர்பூசம். விதிவிலக்கு. நீ ஏன் ராமரை போல வாழ்ந்துட்டு இருக்க, ஊருக்காக வாழ்ந்துட்டு இருக்க, ஏன்டா வாழ்றோங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க, அப்படியே வாழ்ந்துட்டு போ. ஓகே. ஏன்னா விதிவிலக்குங்கும் போது நேர்களுக்கு அப்ப யாரை வேணா சேர்க்கலாமா? அந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை நீங்க பெருசு நான் சொன்ன இந்த கான்செப்ட்ல நீங்க கவலைப்பட வேண்டாம். 10 பொருத்தம் பார்க்கறதும் பார்க்காதும் உங்களோட விருப்பம், உங்களோட அஸ்ட்ராலஜரோட சாய்ஸ் அது.